ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை மேலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் கௌரி, வயது 45 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் ஓகே, இல்லை வேறு ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. பட் எந்த ஒரு வேலைக்கும் போகலைங்க. இவங்களுடைய திருமண நிலை 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கோவையில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்க ஓரளவு வசதியானவங்க. ஒரு 10 வீடுக்கு மேலே வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முதல் கணவர் இவங்களுடைய திருமணம் பண்ணி ஒரு 6 மாதத்துலேயே வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு போயிட்டதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா, ஒரு தங்கைங்க. ஸோ எல்லாருக்கும் திருமணம் ஆயிருச்சு. இவங்க திருமணமே வேணான்னு இருந்தாங்க. இப்போ இவங்களுடைய அப்பா கம்பல் பண்ணுறதுனால மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேங்க, வசதி இல்லைனாலும் ஓகே, ஆனால் வீட்டோட மணமகனாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகன் படிச்சிருந்தாலும் ஓகே, படிக்கலைனாலும் ஓகே, வேலை இல்லைனாலும் ஓகே தாங்க. நாங்கள் வேலை ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு ரெடி பண்ணி தரோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளோட தன்னோட ஃபோட்டோவை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா தாரணி, வயது 38 வயது ஆகுது. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருச்சிராப்பள்ளியில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குதுங்க. அதில் மல்லிகைப்பூ தோட்டம் வச்சு அதை பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே இவங்களோட தாங்க தோட்டத்தில் வேலை பார்க்குறாங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணாங்க. அவர் வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க மட்டும்தான் எங்களுடைய அப்பாவோட இருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. சொந்தத்திலே தான் திருமணம் பண்ணாங்க. விவாகரத்து ஆயிடுச்சுங்க. சமீபத்தில் இவங்களுடைய முதல் கணவர் தவறிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, இல்லை அப்பா அம்மாவை நான் அவங்களோட கூப்பிட்டு போகிறதுனாலும் எனக்கு சம்மதம். ஆனால் என்னுடைய அப்பா அம்மா என்னோட தான் இருப்பாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கிற மணமகனாக தான் எனக்கு வேணுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணி நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் பேரை சொல்லிட்டு யாராவது அமௌண்ட் கேட்டாங்கன்னா தயவு செய்து கொடுக்க வேணான்னு கேட்டுக்கிறேங்க. தேங்க்யூ.